ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி. சரியா? இதெல்லாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் என்னென்ன தேவைன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் போடணும். சரியா? அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாய் நறுக்கி வைக்கணும். சரியா? இதெல்லாம் நறுக்கி வச்சேன்னா இப்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க செய்கிறதுக்கு. எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது, அவங்க தான் பண்ணுவாங்க. சரியா? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எனக்கு பர்த்டே. அதனால் பிரியாணி செய்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன். ஓகே, இப்போது பிரியாணி செய்ய ரெடி பண்ணியாச்சு. இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருக்கணும். நல்லா ரவுண்டாக வெங்காயத்தை போட்டு இது பெரிய பாத்திரம், இது பெரிய பாத்திரத்தை தான் செய்யணும். வெங்காயம் வதக்கிட்டுருக்கு. சரியா? ஒவ்வொன்றா போடணும். இனிமேல் தான் ஒவ்வொன்றா போடணும். இது பட்டை ஏலக்காய்லாம் போட்டிருக்கு. இப்போது அதில் லவங்கம் போடணும். லவங்கத்தை லைட்டாக அப்படியே கொஞ்சம் சரித்து போடணும். லவங்கம் போட்டாச்சு. சரியா? இது எல்லாமே வந்து ஒன்றா டீப்பாக இப்போ நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, பார்த்தீங்களா? ப்ரௌனிஷாக வந்துச்சு. இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள், வெறுமையாக இருக்குள்ள எதுவும் சேர்த்து அரைக்காமல் அந்த மிளகாத்தூள் போடணும். அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பொன்னிறமாக வந்த போதே அதை நம்ம போடணும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டால் போதும். சரியா? இவ்வளோதான், அவ்வளோதான் போடணும் இல்லை. தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டால் நல்லா சாப்பிடலாம். காரம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் கஷ்டம். பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி புதினா இல்லை, கொத்தமல்லி போட்டணும். கொத்தமல்லி போட்டு நல்லா இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா புதினா போடணும். புதினா போட்டு கொஞ்சம் போல் போடணும். போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான். நான் சொன்னேன்ல ஏற்கனவே, என்னை விட எங்கள் ஹஸ்பண்ட் செம்மையாக பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். உங்களுக்கு ஏதாச்சும் பர்த்டே ஆர்டர் இருந்தால் கூட நீ எனக்கு சொல்லலாம், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். இப்போது என்னென்னா இது இஞ்சி மட்டுமா? இது இஞ்சி பூண்டுமா? இஞ்சும் பூண்டும் மிக்ஸ் அரைச்சிருக்கு. அது திருத்திரியாக அரைக்கணும். ரொம்ப கூழ் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திருத்திரியாக அரைக்கணும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை மிளகாய் போட்டாச்சு. அப்புறம் இதெல்லாம் எவ்வளோ இப்படி பாத்திரத்தில் பாருங்களேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கலர். சரியா? ஆனால் இது எல்லாமே வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தான் பண்ணணும். சரியா? அப்போ தான் அது தீஞ்சி போகாது, நல்ல பாயில் ஆகி வரும் பிரியாணிக்கு. இதில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். சரியா? தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முன்னாடி போட்ட திங்ஸ் எல்லாமே நல்லா அவ்வளோக்கு நல்லா பாயில் ஆகிட்டு. இப்போது தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. தயிர், தேவையான அளவு தயிர் ஊற்றணும். தயிர் நல்லா போட்டுட்டு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போடணும். ஏன்னா நாங்கள் பண்ணுறது வந்து 2 கிலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, ட்ரீட்டில். அதனால் அதுக்கேற்றதுக்கு பெரிய பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் தயிர் போடணும். போட்டு நல்லா கலரணும்.
நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும், எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. அளவு தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த அளவு படி தான் கரெக்டாக போட்டிருக்கு. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும் இப்போ, சரியா? இப்போ இறைச்சி போட்டிருக்கு. இறைச்சி போட்டு இப்போ நல்லா கிளறி விடணும். தண்ணி கொதிச்சாச்சு. தண்ணி கொதிச்சிட்ட பிறகு இறைச்சி போட்டாச்சு. கோழி இறைச்சி போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா இப்போ அது பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அரிசி போடணும், சரியா? அரிசி வந்து பக்கத்தில் இங்கே ஆகிட்டுருக்கு. இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பட்டை போட்டுட்டு புதினாலாம் போட்டு தான் தண்ணியில் அந்த அரிசியை வேக வைக்கணும். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபைனலாக அரிசி போட்டாச்சு. அந்த அடுப்பில் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த அரிசி எடுத்து போட்டாச்சு. இப்போ எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போது தட்டு எடுத்துகிட்டு மூடிட்டு அது மேலே வெயிட் வச்சிடணும். அவ்வளோ வெயிட் வச்சுட்டு அந்த தம்லேயே வந்து அது எடுத்துடணும். ஒரு 10 மினிட்ஸில் சாப்பாடு ரெடி ஆகிடும். அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கொத்தமல்லாம் கீழே போட்டிருக்கேன். அதில் இப்போ கறி அப்படியே தயிர் பச்சடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். இப்போது நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவேன். பாருங்கள், நீங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.